இங்கே எசேக்கியா ராஜாவுக்கு வியாதிப்பட்ட நேரத்தில் ஒரு வெகுமதியை கொடுக்கப்படுகிறதை குறித்து நாம் இதை வாசிக்க முடிகிறது. அடுத்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்கள். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து அவர்களுக்கு தன் பொக்கிஷசாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுதசாலை அனைத்தையும் தன் பொக்கிஷசாலைகளில் எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பிய எல்லாவற்றையும் அவர்களுக்கு ஒன்று கூட மறைக்கப்படாமல் ஒரு விஷயத்தை வழங்கிடுங்க. ஒரு வெகுமதி என்ன செய்து, ஒரு வெகுமதி என்ன பண்றது அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம விளக்கப்பட முடியும் பாருங்க. வியாதிப்பட்டு வேலைப்பட்டு இருக்கிறான். இப்போ அவன்கிட்ட விசாரிக்கும்படி, இப்போ நம்ம ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா மருத்துவமனைக்கு போவோம், வீட்டில் இருந்தால் வீட்டுக்கு போவோம், போய் அவங்களுக்கு என்ன செய்வோம், ஒரு பழங்கள் ஒரு ஆர்லிக்ஸ் எதையும் கொடுப்பாங்க, கேஷ் ஏதாவது கொடுத்து நம்ம அவர்களை என்ன செய்வோம், விசாரித்து வரும்படி போவோம். அந்த விசாரிக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எசேக்கியா ராஜாவுக்கு வியாதிப்பட்டிருக்கிற நேரத்தில் இந்த வார்த்தை இன்னொரு புறம் படிங்க. அந்த காலத்திலே பாலதானின் குமாரனாகிய பெரோதேஸ்யாவின் என்னும் பாபிலோன் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறது கேட்டு அவனிடத்தில் விசாரித்து ஒரு நல்ல கடிதத்தையும் வெகுமதிகளையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தற்பொத்தி சாலைகளை எல்லாம் அவன் என்ன செய்யறானா, ஒரு மனுஷன் வியாதிப்பட்டு கிடக்கும் போது விசாரிக்கிற அனுபவத்தை குறித்து முதல்ல, ஆனா விசாரிக்கிறது மாத்திரமல்ல, எப்படி விசாரிக்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. அவனுக்கு வெகுமதிகளை கொண்டு போகணும். காலையில் நான் சொன்னேன், உடன்படிக்கையின் வெகுமதி அல்லது ஒப்புரவாகுதலின் வெகுமதி அல்லது சமாதானத்தை உண்டு படுகிற வெகுமதி. அந்த வெகுமதியை நீங்க எப்படி வேணாலும் அதை எடுத்துடலாம், எப்படி வேணாலும் அதை எடுக்க முடியும். ஒரு வெகுமதி கொடுக்கும் போது சமாதானத்தை உண்டாக்குவதற்காக அதுல காரியங்கள் சொன்னேன். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஏதோ ஒரு கிறிஸ்தவம் கிடையாது, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்கள், ஒரு பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அவனுடைய செயல்லாம் ஆச்சரியத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கும். அவனுடைய செயல்கள் எல்லாம் இந்த 10ல் ஒரு 11வது ஆள் மாதிரி இருக்காது, இருக்கவே இருக்காது. அது எல்லாத்தையும் ஆச்சரியப்படத்தக்கதாக அனைவருக்கு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லத்தக்கதாக இருக்குமா அவருடைய ஜீவியங்கள், அவருடைய செயல்கள். அதனால எனக்கு ஒரு வசனத்தை நான் படித்தேன். ஆபிரகாமை பார்த்து, நீ பூரண வயது உள்ளவனாய் என்ன செய்வான், மரிப்பாய். பூரண வயது உள்ளவனாய் நீ மரிப்பாய் என்ற வார்த்தை கேட்ட உடனே நமக்கு எதை மனதில் முதல்ல வரும், 90 வயசு 120 வயசு, கடவுள் நல்ல பலம் கொடுத்து நல்ல கண்ணு பார்வை கொடுத்து ஒரு பல்லு கொட்டாம ஒரு முடி உதிராம அப்படிலாம் கொடுக்கறதா, நல்லா சுகர் பலம் எல்லாம் கொடுக்க பூரண வயசு என்கிற ஒரு எழுத்துப்படி நம் மனதில் தோன்றுகிற ஒரு எண்ணம். ஆனா எனக்கு இந்த வார்த்தை படிக்கும் போது மனதில் உள்ள பூரணம் என்றால் என்ன, பூரணமான ஒரு அனுபவம்னா என்ன, பூரணமான வயது அப்படின்னு சொல்லுகிறாரே, எது நமக்கு அதை காட்டுகிறது? வேர்வை பார்த்து வேற ஒரு காட்சி சொல்கிறது. நீ ஒரு இடத்துக்கு போனா நீ ஒரு இடத்துக்கு போன்னு சொல்லுவாங்க, ஆனா நீ விரும்பாத இடத்துக்கு உன் அறையை கட்டி எரிசுவார்கள், கொண்டு போவார்கள் நீ விரும்பாத இடத்துக்கு. இது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது, எனக்கு இருக்கிற விருப்பத்தை நான் செய்யாமல் என்னை குறித்து கடவுள் ஒரு விருப்பத்தை வைத்திருக்கிறார். தேவன் என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அவர் என்னை கொண்டு ஒரு பாதையில் கொண்டு போக விரும்புகிறார். அந்த பாதையில் அவர் என்னை நடத்துவதற்கு பூரணமாய் நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறது. பூரண வயது. இது எல்லாத்துக்கும் இந்த அனுபவம் வந்துடாது, எல்லாத்துக்கும் இந்த அனுபவம் வந்துடாது. இது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளவும்
முடியாத ஒரு காரியம். நீங்க இந்த காரியத்தை எல்லாம் திருசோமணி வருஷம் பண்ணீங்கன்னா எதிர்கொள்ள மாட்டாங்க. அதில் அது விளைக்கிற வேண்டிய விஷயம். அதை விளங்கணும்னா அதுக்கு வளர்ச்சி தேவை இருக்குது, அதுக்கு ஒரு வயது தேவை இருக்குது. அந்த வயது உள்ளவர்களுக்கு தான் விளக்கும். இப்போ கிப்சன்ட்ட போய் அவன்கிட்ட போய் கடியை பிடிச்சி பேச சொன்னீங்கன்னா அவனுக்கு என்ன விளக்கும்? விளங்காது. இப்போ அவனுக்கு எது விளங்கும்? சாக்லேட் தான் நல்ல விளங்கும். சாக்லேட்டு நல்ல விளங்கும். அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல பிடிக்கும். இப்போ அவனுக்கு கொஞ்சம் நல்ல பிறகு டாக்டர் கசாயத்துக்கு பேசி பாருங்க, அவனுக்கு எப்படி இருக்கும்? தூணி சொல்லுவான். இது எதற்கு என்ன செய்யாது? ஒத்து வராது. ஆனா அதற்கு ஒரு வயது இருக்கு, அதற்கு ஒரு காலங்கள் இருக்கு. கிறிஸ்தவத்தில் ஒரு பூரணத்தை நோக்கி சபைகள் பலப்பட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். ஆனா இன்றைக்கும் பாலின் அனுபவத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எது பால்? எனக்கு பிரியமானது எனக்கு கிடைத்தால், எனக்கு ஏற்றது கிடைத்தால் வெரி குட், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது. ஆனா கிறிஸ்துவ அந்த அனுபவத்தை இல்லை பார்த்துருக்கு. அதை மாதிரி விளங்கிடும். ஒவ்வொரு காலத்துல வளர்ச்சி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவம் எதை நோக்கி போனோம் அப்படின்னு சொன்னா, உன் சுயம் வயதை அடிப்படையாக வைத்ததல்ல, சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தை அறிகிற வயது வளர்ந்திருப்பார்கள். அந்த வளர வளர என் சுயம் இருக்காது, தேவன் என்னை குறித்து பெற்ற விருப்பம், அவர் என்னை நடத்துகிற பாதை. அதனால நான் சொல்லணும் அவர் நினைக்கிற பாதையில் போறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் நினைக்கிறத செய்ய நினைக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என்னை குறித்து தேவன் என்ன வைத்திருக்கிறாரோ அந்த பாதையில் அவர் என்னை நடத்த என்னை அர்ப்பணிக்கிற பாருங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன், அதுதான் ஒரு மனிதனுடைய உள்ளான மனுஷனுடைய பூரண வயது. அது எல்லாராலும் அந்த அர்ப்பணிப்பு வர முடியாது. அந்த உள்ளான மனுஷன் பலப்படத்தான், உள்ளான மனுஷனுக்குள்ள அந்த நோக்கம் விளங்கதான் அவன் தன்னை அப்படி தன்னை அதை விளக்கிக் கொள்ள முடியும். அதனால சொல்கிறார், நீ விரும்பாத ஒரு காரியத்தை, நீ விரும்பாத ஒரு பாதையில் அவர்கள் உன்னை நடத்துவார்கள். அதுக்கு ஏதோ எக்ஸாம் காட்டுறாங்க. பேதுருடைய அனுபவத்தை கொஞ்சம் சற்று எடுத்து பார்த்தீங்கன்னா, இயேசுவோடு இருந்தாலும் எல்லா காரியத்திலும் இருந்தாலும் அற்புதத்தையும் அடையாளங்களையும் அவரே செய்திருந்தாலும் பிசாசுகளெல்லாம் ஓடுனது குறித்து சீசர் மகிழ்ச்சி அடைந்திருந்தாலும் சொன்னார்கள், ஐயாவுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துறோம், எல்லாம் கீழ்ப்படிஞ்சது, எல்லாம் நடந்துச்சு ரொம்ப. ஆனா ஆண்டவருக்கு சந்தோஷப்பட்டாரா? இயேசு அதை குறித்து மகிழ்ச்சியாக சொன்னாரா? இதை குறித்து நீங்க என்ன செய்ய வேண்டாம், சந்தோஷப்பட வேண்டாம். உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதும்படியாக. அப்போ ஜீவ புஸ்தகத்தில் எழுதும்படி நம்ம ஒரு காட்டு விளையாடுங்க. ஒரு மனுஷன் பிசாச துரத்தினால, ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யறதுனால பரலோகம் சந்தோஷப்படுறது இல்லை, சந்தோஷப்படுறதில்லை. தன்னை பூரண வயதுள்ளவனாக, ஒரு முதிர்ந்த வயதுள்ள ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கும் ஒரு இளைஞான ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு வித்தியாசத்தை இல்லையா? இருக்கிறீங்க. ஒரு சின்ன பையனுக்கு ஒண்ணு இல்லாத விஷயம் பெரிய விஷயமா தெரியும், ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஆனா அந்த வயசு கடந்தவங்களுக்கு என்னது எப்படி தெரியும்? இப்போ ரசிக பிரியா ஒரு 50 ரூபா தொலைச்சுதான் சொல்லுங்க, அது நைட்லாம் தூங்குறோமா? தூங்குறோமா? 50 ரூபா போச்சு, 50 ரூபா போச்சு. இதே 50 ரூபாய சாலை செய்ய தொலைச்சுட்டாங்க, அவங்க என்ன செய்வாங்க? சரி 50 ரூபா தான் போச்சு. அந்த வயது உள்ளவர்களுக்கு அந்த காலத்தில் குறைக்கு தெரியும், அதனுடைய வேல்யூ தெரியும். இது 50 ரூபா சரி, இதோட வந்து ஏதோ போகுது. ஆனா அவளுக்கு எப்படி தெரியும்? அந்த 50 ரூபா பெரிய விஷயமா தெரியும். ஏன்னா ஜோசம் உனக்கு தொலைச்சா வேண்டி இருக்கும், வேற வேணும் ஒரு பென்சில் தொலைச்சாலும் உனக்கு தாங்க முடியாது. வருவான் வீட்டில் அழுவான், ஐயோ போச்சுது, ஒரு செருப்பை தொலைச்சதுன்னு அழுவோம். என்ன நமக்கு பெரிய பாரமா இருக்கும். ஆனா இவைகளெல்லாம் கடந்து போக
அதனால இந்த உலகத்தின் காரியத்தை அப்படி ஆவிக்குரிய காரியத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கணும், அப்படி கொண்டு வரணும் பயம் உள்ளவர்கள். எனக்கு ஆபிரகாம் குறித்து அந்த வார்த்தை சொல்லும்போது உடனே பிரசன்ட் எது சொல்லுவோம், ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், நீ பூரண வயதுள்ளவன், நீ சமாதானத்தோடு ஒரு படுக்கைக்கு போவாய், ஆண்டவர் அவருடைய ஆசீர்வதித்தார். இது எழுத்துப்படியாக ஒரு பக்கம். ஆனா ஆவிக்குரிய அனுபவத்தில் அதை பார்த்துட்டீங்கன்னா பூரண வயது எது, பூரண வயது எது, எதை காட்டுகிறார், எந்த விருப்பத்தை கர்த்தர் காட்டுறாரு. அப்போ உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த மனுஷன் உபதேசத்தினாலும் சத்தியத்தினாலும் தன்னை வளர்த்தெடுக்க எடுக்க, தன்னை உருவாக்க நம்மை அதிலே பலனடைய பாருங்க. சுயம் என்பது முற்றிலுமாக நம்ம விட்டு விளைகிறோம். காலையில் சொன்னேன், அந்த கிஃப்டை கொடுத்ததுக்கு, அந்த வெகுமதியை கொடுக்கிறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் என்ன, ஒரு பெரிய சமாதானத்தை உண்டு பண்றதுக்கு, ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்றதுக்கு, ஒருத்தர் குற்றத்தை மன்னிப்பதற்கு. இந்த மன்னிக்கிற விஷயம் ரொம்ப கரெக்டாக சொன்ன பாருங்க. ஜோம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி நின்று பார்த்துட்டு, இன்னைக்கு யாரோட நான் சரியான நிலையில இல்லை. ஒரு வீடுன்னு வச்சுடுங்க, கணவன் மனைவி பிள்ளைகள், மாமனார் மாமியார் சித்தப்பா ஒரு சின்ன ஃபெலோஷிப்ல இருக்கிற குடும்பத்துக்குள்ள இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ள எல்லாம் அச்சுப்பட குடும்பம். அந்த குடும்பத்தை நான் ஜெபம் பண்ண போய் முழங்கப்படி விடுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் நின்று பார்த்துட்டு, இன்னைக்கு யாரிடத்திலேயாவது எனக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு முதல்ல போய் அந்த மன்னிப்பை உண்டாக்கி தான் ஜெபம். அந்த ஜெபம் கேட்கப்படும், அந்த ஜெபத்துல தான் பதில் கிடைக்கும். அதான் கரெக்டான விஷயம், அதான் கரெக்டான சத்திய பதில். நாம் ஜெபிக்கிறோம் சொல்றோம். ஆனா மற்றவர்களோடு ஒரு சரியான உறவை வளர்த்துக் கொள்ளாமல், மற்றவர்களோடு ஒரு சரியான அன்பை வளர்த்துக் கொள்ளாமல், மற்றவருடைய குற்றத்தை மன்னிக்காமல் நீ ஜெபம் பண்ணும்போது ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுவதை போல இருக்குமா? அது வேல்யூ இல்லாத ஒரு ஜெபம், ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு ஜெபம். ஏன்னா அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போலதான் நம்முடைய பிள்ளைகள் இருக்கணும். இயேசு எப்படியோ அதே போல நாம இருக்கணும். அவருடைய திட்டம், அவருடைய சித்தம் எதுவோ அதனால அவர் சொல்ற பாருங்க, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூட சித்தமானால் செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்ல உங்களுடைய சித்தம். இதான் பூரணம், இதான் பூரணமா வச்சு. இப்போ அவர் என்ன சொல்லி, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என்ன செய்கிறோம் அப்படி சொல்லிக்கலாம்ல, அப்படி கேட்கலாம்ல. அப்படி சொல்லியிருந்தால் அவர் வளர்ச்சி இல்லாத ஊழியம், வளர்ச்சி இல்லாத சபை, வளர்ச்சி இல்லாத குடும்பம், வளர்ச்சி இல்லாத தனிநபர்கள், நீ சத்தியத்துக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லாத நபர், தேவ சித்தத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லாத நபர். அப்ப இவையெல்லாம் எக்ஸாம்பிள் கரெக்டா எடுத்து காட்டுறாரு. பிதாவே சொல்ற பாருங்க, இந்த பாத்திரம் இது கொஞ்சம் கடினமான பாத்திரம், இதை சுமக்கிறது கடினம் தான். ஆனா இதை நீக்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே ஆக கிடவது. இப்ப பாருங்க, தனக்கு கஷ்டம் வந்தாலும் தனக்கு பாடுகள் வந்தாலும் இதை சுமப்பது உமக்கு சித்தமானால் அதை ஏன் செய்வதற்கு நான் பலவானா இருக்கிறேன், அதை சுமப்பதற்கு ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறேன். பாடுபட்டோருக்கு நலனடி பாரே, பாடுபட்டவராமே, பாடுபட்டோருக்கு நலனடி பாரே, பாடுபட்டவராமே, கூடும் நமது உலகிலாம் கலந்து கூட்டியை கொடுத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுநாதன் தேவனாரே.
சபை எப்படி எதிர்பார்க்கிறாரு? இதுதான் தேவனுடைய மனதில் இருக்கிற பெரிய ஊழிய பாடம். அப்படி மனதில் இருக்கிற பெரிய திட்டம். ஒவ்வொரு மனுஷனும் அவசியத்தில் இருக்கக்கூடாது. அப்ப இயேசுவானவர் எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அவர் செய்தார். எதெல்லாம் செய்தாரோ அதை மாத்திரம் கர்த்தர் நமக்கு உபதேசமா கொடுத்தார். சத்தியங்களை நாம் கொடுத்திருக்கிறார். அப்ப அதை அறிவதற்கு நம்ம எவ்வளவு வாஞ்சை எடுப்பாங்க, எவ்வளவு விருப்பம் நமக்கு தேவைப்படுகிறது, எவ்வளவு மனதில் ஒரு ஏக்கம் தேவைப்படுவாங்க. எத்தனை பேருக்கு அந்த ஏக்கம் இருக்குன்னு தெரியல. நம்ம அப்படியே படிச்சுட்டு நமக்கு ஏக்கமா ஒரு வசனம் வந்தா ஆண்டவர் இன்னைக்கு பேசினா சோத்திரம் சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. வசனம் நீ மேல படிச்சேன்னா அது உனக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுக்காது. எதற்காக சொன்னா, எந்த நோக்கத்துக்கு சொன்னா, இதனுடைய தன்மை என்ன என்பதை விளங்கி அதை அறிந்து அதை நீ ருசித்து பார்க்கணும். அதை ருசிக்க ருசிக்க ருசிக்கதான் பாருங்க, அந்த வார்த்தை நம்மளுடைய பலனாக மாறும். அந்த வசனத்தை என்ன நோக்குவதற்கு அனுப்பினாரோ அந்த நோக்கம் அப்படியே நிறைவேறுவாங்க. இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நோக்கத்தோடு படைத்திருக்கிறார், பெரிய நோக்கத்தோடு தான் படைத்திருக்கிறார். சிலர்கள்ல இந்த எசேக்கியா வியாதி குறித்து நம்ம சில நேரம் விரமாக யோசிக்கணும். அதை கூட கொஞ்சம் விரமாக யோசிச்சு பாருங்க. வியாதி வந்த உடனே உலகம் என்ன சொல்லும்? உலகத்தார் எப்படி பேசுவாங்க? என்ன பாவம், யாரை ஏமாத்தலாம், என்ன இவங்க அப்பா இவங்களை விட்டுருவாங்க, சுத்தமான அப்பாவெல்லாம் எடுத்துருவான், அவங்க அப்பாவெல்லாம் எடுத்துருவான். ஐயா இதனால்தான் இவங்களுக்கு எப்படிலாம் வந்துச்சு, எனக்கு இதெல்லாம் உடம்பு கிடையவே கிடையாது கூட சொல்லுவோம். அவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். ஆனா புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள வந்த உடனே அந்த அனுபவம் மாறிடும். இதை நம்ம விளங்காம ஜோமிட்டு இருக்கோம். குடும்ப சாபம் அப்படின்னு அது யாருக்கு? புறஞ்சாதி இருக்க கரெக்ட், சத்தியத்தை அறியாதவங்க கரெக்ட். ஆனா சத்தியத்தை அறியாத வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் வேதத்தில் காட்டுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவருடைய தடுப்புகளால் குணமானும். இன்னொரு காட்டாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை. அப்படியானா எனக்குள்ள இருக்கிற வியாதி அப்படியே வர முடியுமா? நம்ம மருத்துவத்தில் ரொம்ப நம்புறோம். மருத்துவத்தில் குறை சொல்ல மருத்துவத்துக்கு ரொம்ப நம்பிக்கை வைக்கிறோம். டாக்டர்ஸ் கேட்கிறாங்க உடனே, நீங்க சொந்தத்துல கல்யாணம் பண்ணீங்களா? நீங்க கேட்கறதா இல்லையா? உங்க அப்பாவுக்கு அப்படி இருந்துச்சுதான், உங்க அம்மாவுக்கு இருந்தா அந்த ஜீன் அப்படிங்கிறாங்க. அது உலகத்தாலே கரெக்ட். ஆனா ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நமக்கு அது தூரமானது. அதனாலதான் உலகத்தை வியாதிப்பட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா நாம் வியாதிப்பட்டேன்னு சொல்லக்கூடாது. வியாதிப்பட்டேன்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய வசனம் வாசிங்க. யாக்கோபு எழுதின 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. என்னது? பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. அதை மிகுந்த சந்தோஷமாய். இந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. மீண்டும் ஒரு முறை படிங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. இங்க எப்படி காட்டுறாங்கன்னா, இத பரீட்சைன்னு சொல்றாங்க. இதை எப்படி காட்டுறாரு? பரீட்சை. ஒரு வசனம் காட்டுறாரு, வாசிங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம்
எல்லாரும் எடுத்துக்கிட்டா 2 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4 இருந்து அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரிசுத்து பாருங்கள். உங்களை நீங்களே மேல எடுத்து காட்டுறது விலகி இருக்கவர் எடுத்து காட்டுறாரு. அந்த வார்த்தை மீண்டும் 4 வருஷமா ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையிலே அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினாலே பிழைத்திருக்கின்றார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராக இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினாலே அவருடைய கூட பிழைத்திருக்கிறோம். நீங்களும் அடுத்ததாய் அந்த வியாதி அந்த சூழ்நிலைய தேவனுடைய வல்லமையை எப்படி எடுத்துக்கொள்ளணும், அது எப்படி பேசணும்ன்றதை அடுத்து காட்டுறாங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள். இந்த வார்த்தையை நீங்க நம்பினீங்கன்னா, அந்த சிலுவையை நீங்க நம்பினீங்கன்னா, அப்படி வல்லமையை நம்பினா நீங்க எப்படி பேசுவீர்கள்? அந்த விசுவாசம் எப்படி இருக்குன்னு காட்டுறாரு. விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரிசுத்து பாருங்கள். அப்போ ஒரு விலைக்கு வந்துச்சுன்னா, எனக்கு உலகத்தில் மாதிரி வியாதி வந்துட்டு வேதனை சொல்லக்கூடாது. என்ன வந்துச்சு சொல்லக்கூடாது? இதெல்லாம் நான் சொல்றது கொஞ்சம் ஆழமான முடியுது. ஏன்னா இதெல்லாம் விளங்கினா தான் நீங்க பிசாசு ஜெயிக்க முடியும். இவையெல்லாம் விளக்காம வெறும் முனிப்புள் மேய்ச்சிட்டே இருக்குன்னு சொன்னாக்கி உங்களுக்கு பிரச்சனை வந்த உடனே நீங்க மறுதளிச்சிருக்கீங்க, ஆண்டவருக்கு தூரமா போயிருக்கீங்க. ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னீங்க. இந்த இடத்த எப்படி எடுத்துக்கணும்? ஒரு வியாதி வந்துச்சு, ஐயா நான் வியாதிப்பட்டிருக்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இப்படி பரீட்சை நடக்கிறது. பரீட்சை நடத்தினா என்ன அர்த்தம்? பரீட்சை அப்படின்னா எதுக்கு பரீட்சை வைக்கணும்? உனக்கு ஒரு ப்ரொமோஷன், உனக்கு ஒரு ப்ரொமோஷன் நடக்குது. அது படிக்கிற காலத்தில் நடக்கிற எக்ஸாம் இருக்கலாம், அல்லது வேலைக்காக போற இடத்துல நடக்கிற எக்ஸாம் இருக்கலாம். எந்த இடத்துல எந்த சூழ்நிலை நடந்தாலும் அவைகள் எல்லாம் எப்படி அதை பாசிட்டிவா அதை எடுக்கணும், எப்படி அதை பாசிட்டிவ் வாழ்க்கையில உருவாக்கணும், மைண்ட்ல கொண்டு வரணும், இருதயத்தில் கொண்டு வரணும். 10 பேர் மாதிரி 11 நாள் நான் என்ன சொல்லக்கூடாது? ஒரு சூப்பர் சொல்றான், குப்பை சொல்றான், முருகன் சொல்றான், காளி சொல்றான் அப்படின்னு நம்ம என்ன சொல்லக்கூடாது? நான் வியாதிப்பட்டேன் வார்த்தை வியாதியை உள்ள இருந்தாலும் நான் வியாதியை குறித்து பேச மாட்டேன், வியாதியை குறித்து பெருசுபடுத்த மாட்டேன். பரீட்சை எனக்கு நடக்கிறது, இந்த பரீட்சை நான் ஜெயிக்க போறேன். இந்த பரீட்சை வருதுன்னா பரீட்சைக்கு என்ன செய்வோம்? நம்ம பரீட்சை வந்து என்ன செய்வோம்? படுத்துவோமா? தூங்கிட்டு இருப்போம். என்ன பண்ணுவோம்? இன்னும் அதிகமாய் விழித்திருந்து நாம் படிப்போம். இதை எப்படி எடுத்துக்கணும்? இந்த பரீட்சையை நான் ஜெயிக்கணும்ட்டு இதற்கு முன்னாடி ஜெபித்ததும், இதுக்கு முன்பாக தியானித்ததும், இதுக்கு முன்பாக இருந்த விசுவாசத்தையும் என்ன கொஞ்சம் ஆழப்படுத்தி நீ விழித்திருந்து ஜெபிக்கணும். விழித்திருந்து தேவ சமூகத்தில் நிக்கணும். இந்த பரீட்சையில் நான் ஜெயிச்சு ஆகணும், இந்த டெஸ்ட்ல நான் ஜெயிச்சு ஆகணும், நான் இதில் ஜெயத்தை எடுத்து காட்டணும். உங்களுடைய எண்ணங்களை, என்ன ஓட்டத்தை இந்த மாதிரி எடுத்து நீங்க பேசணும். அது நான் வியாதிப்பட்டேன்னு சொல்லக்கூடாது. வியாதிப்பட்டேன் என்று இது தேவனை அறியாதவர் பயன்படுத்துற வார்த்தைகள். என்ன செய்யறது? வியாதி வந்துச்சு, அதனால இப்படி மாத்திரையில வாழ வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதில்ல, இப்படி மாத்திரை கொண்டே வாழ வேண்டியதான். இல்லை, இந்த சத்தியத்தை எனக்கு இதெல்லாம் நேற்று நைட்டு இந்த சத்தியெல்லாம் படிச்சு தியானிக்க வசனம் படிக்கும் போது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, அற்புதமா இருந்துச்சு. அப்போ நம்மளுடைய நெகட்டிவ்லாம் நிறைய தெரிஞ்சு, நம்ம நிறைய தெரிஞ்சது. எனக்கு ஏன் வியாதி இருந்துச்சு, ஏன் நம்ம வீட்டில் வியாதி இருந்துச்சு, எங்களுக்கு வியாதி இருந்துச்சு, அவங்க இப்போ விளங்கிச்சு. இனிமே நம்ம யாரையும் பார்த்து வியாதிப்பட்டோம்னு சொல்லவே எதை நம்புறீங்க? அவர் தழும்புகளால் குணமாகிறேனே, அவர் தழும்புகளால் குண
தொடர்ந்து அப்படின்னா உடனே எளிய தீர்க்கதரிசி செலுத்துகிறாரு, அழைத்து வர சொன்னார். அழைத்து வர சொன்னார். தேவன் அவர் மூலமாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவரை சில விஷயங்கள்லாம் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவர் 15 வருஷம் அவருடைய வாழ்க்கை என்ன செய்யறார்? கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். ஒரு சுகம் அடைஞ்சிட்டாரு. சுகம் அடைந்த உடனே இப்போ இதை கேட்டு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? அவரை பார்க்க வருகிறார்கள். இப்போ நான் எடுத்துட்டு வந்துடுறேன். முதல்ல சொன்னா பிள்ளைகள் அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? இதெல்லாம் ரொம்ப தெளிவா நோட் பண்ணி சொல்லணும். வியாதி வந்துச்சுன்னா வியாதி வந்து பேசவே கூடாது. பரீட்சை என்கிற வார்த்தை சொல்லணும். அதாவது உபதேசம் தெரியாதவங்க அந்த வார்த்தை பயன்படுத்துறான். நான் சொல்லிட்டு போறேன், நமக்கு தெரியாதவங்க சொல்றாங்க. மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவை பெற்ற பிள்ளைகள். ஏன்னா யோகாவில் படிக்கிறோம், சத்திய ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அப்போ சத்தியத்துக்குள்ள நடத்தப்பட 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 சத்தியத்தை அறிந்து கொள்ள உங்களுக்கு விசாசம் வியாதியும் நீங்க சொல்ல பரீட்சைன்னு சொல்றீர்கள். பரீட்சைன்னு சொன்னா அதுல ஒரு வெற்றி இருக்குது. பரீட்சைன்னு சொன்னா அது உங்களை ஆயத்தப்படுத்துகிறது. பரீட்சை உங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டாக்குறது. அதுல உங்களுக்கு தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. அவன் என்ன சொல்றான்? அது வியாதி என்று சொல்லி உங்க மனநிலைகளை வேற நோக்கத்தை கொண்டு வருவான். ஆனால் உபதேசம் என்ற பிள்ளைகள் பரிசுத்தாவியின் எனக்கு சிலர் அந்நியபாஷை பேசி ஆமிஷம் சொல்றவங்க எல்லாரும் எனக்கு உடன்பாடு கிடையாது. சிலர் அந்நியபாஷை பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனா பேசுறது பூரா சத்தியத்துக்கு விரோதமா பேசிட்டே இருப்பாங்க. சத்தியத்துக்கு விரோதமா அதான் பேசுவாங்க, அதான் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி என்ன ஆவியான என்னவருடைய சத்தியத்துக்குள்ள போகவே இல்லை. அது அறிந்து கொள்ளவே இல்லை. அது அறிந்து கொள்ள பாருங்க. நான் ரொம்ப அற்புதமா இதை சொன்னா, நீங்க அதை அறிந்து கொள்ள உங்க உடம்புல இருக்கிற வியாதி மட்டும் இல்ல, விசுவாசம் வரவு எல்லாம் உங்களை விட்டு தன்னால விளைவிங்க. எதுக்கு நீ சபைக்கு வாங்க கூப்பிடுறோம், உபதேசத்தை கேளுங்கன்னு சொல்றோம். கரெக்டா வந்து இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை மேல ஒண்ணு செய்யாது. ஆனா ஒரு 2 வாரம் வரலன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா அவன் தலை கை வச்ச உடனே ஆட ஆரம்பிச்சு. அவர் இந்து குடும்பம் இந்துல இருந்து பூரணமா முழு குடும்பம் இந்து அப்படி வல்லமையில பார்க்கப்பட்டிருக்கிறவங்க. இப்போ இவங்களுக்கு தேவை என்னது? உபதேசம் ரொம்ப தேவை. ஆனா வந்து இவங்களுக்கு மேலான ஒரு உபதேசத்தை நான் சொல்றது இல்லை. ஒரு நல்ல உபதேசத்தை அவங்க விளங்கி அவங்க கேட்க ஆரம்பிச்சு பாருங்க. யாருக்கு போய் ஜோம் பண்ண வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அந்த வசனத்தை கேட்டு நீங்க ஆமென் சொல்ல ஆண்டவர் வார்த்தையை நம்புகிற, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற, அப்படி நடந்து சொல்ல பாருங்க. அந்த கட்டுகள் உபத்திரங்கள் விற்கிற ஆவிக்கு வல்லமைகள் எல்லாம் சரிந்து விளைக்கிறத அவங்க பார்க்க முடியும். நான் முன்னாடி ரொம்ப பிசாசுல வரட்டுது. இப்போ அதெல்லாம் ரொம்ப காசு பண்றதே இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வரும், இதெல்லாம் கரெக்டான திரும்ப வரும். ஆனா சத்தியத்தை விதைச்சிட்டோம்னா, உபதேசத்தை அவங்க நல்லா கரெக்டா கொடுத்துட்டோம்னா அவங்க இல்லாம சொன்னா அவங்க துரத்திடுவாங்க. எத்தனை நம்புறீங்க? ஆமே. அதனால இப்போ ஒரு 7-8 வருஷமா அதுல கான்செப்ட் பண்றதே இல்லை. இன்னொன்னு வரமாக இதற்கு பிசாசு கரெக்டா இடமா ஆக்கி நினைச்சிடுறாங்க. நான் இதை எப்படி பார்க்கணும்? தேவனுடைய சத்தியத்தை போதிக்கிற இடமா பார்க்கிறேன். வசந்தம் போதிக்கிற இடமா. ஏன்னா வசனத்தை அறிவீர்கள், அதான் வேதம் சொல்றது. சத்தியத்தை அறிவி சத்தியங்களை விடுதலை ஆகும். அதனால்தான் தடப்படுத்தாதீங்க அப்படிங்கிறது. நீங்க ஒரு 2 வாரம் வராம வீட்லயோ இல்லை வேற எங்கேயோ போறீங்க, அந்த ஃபங்க்ஷன் இந்த வருஷம் வீட்டு திரும்பி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் உங்களால வரக்கு விருப்பமே இருக்காது, கேட்க விருப்பமே இருக்காது. இந்த உலகம் உங்களை பிடிச்சிடும். அந்த ஆசைகள் அந்த இதெல்லாம் அப்படியே ஆட்படுத்தும். என் மனைவி சொன்னா, அண்ணன் சொன்னா, தம்பி சொன்னா, பிள்ளை சொல்லிச்சது, இங்க போனேன் ரொம்ப தெளிவாக நம்ம இடத்துல சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமைனா எந்த ஃபங்க்ஷன்னாலும் அவங்க நம்மளை பார்த்து சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமை இவங்க நினைக்க மாட்டாங்க, வர மாட்டாங்கன்னு சொல்லணும். சண்டேனா காலையில சாயங்காலம் எங்க இருப்பாங்க? கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பாங்க. அவங்க வரவே என்ன எவ்வளவு சொந்தனா கூட எரிஞ்ச மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. அப்படி இந்த சாட்சி நம்ம வரணும். நமக்கு தான் கொஞ்சம் பிரியாணி பேர் பண்ணிட்டு பாடி இருக்கணும்.
அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைக்க போறாங்க? என்ன நினைக்க போறாங்க? நினைக்கிறது ஒன்றும் நடக்க போறது இல்லைங்க. நீ கொடுத்துக்கிறதே நல்லவன் சொல்ல போறான். நீ கொடுக்கலன்னா கேட்டவன். இதான் நடக்க போகுது. அது அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும், மாமனா இருந்தாலும், பச்சனா இதான் நடக்க போகுது. அப்படிதாங்க. நீ கரெக்டா அவன் கேட்கும்போது உதவி செஞ்சிருந்தீங்கன்னா, எல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா, அக்காவுக்கு போதாது, மன்னனுக்கு போதாது அப்படிமா. நீங்க ஏதாவது சூழ்நிலை முடியாதுன்னு சொல்லி வாங்க. இப்ப இவருக்கு பணம் வந்துருச்சு, இப்ப நம்மள மதிக்க மாட்டேங்கிறோம் அப்படி நம்பி வைத்து சொல்லுவாங்க. அந்த உலகத்தை நீங்க பயப்படுறீங்க, அந்த உலகத்தை நான் பயப்படுறோம். இல்லைங்க, நாம் பேர் பிரிக்கப்பட்டவர்கள். நான் தான் சொல்லணும் தான் என்னன்னு சொல்றது இல்லை. மற்ற ஒரு ரூபா கொடுத்தா நீங்க 10 ரூபா கொடுங்க, நிறைய உதவி செய்யுங்க உங்களுக்கு. ஆனா தெளிவா இருக்க, கர்த்தருடைய நாடுன்னா என்ன? காலையும் மாலையும் தேவனிடத்தில் இருப்பீங்க. அந்த சாட்சி வெளிப்படுத்துறாங்க. கொடுக்கிறதுல சோர்ந்துடாதீங்க, உதவி செய்யறதுல சோர்ந்துடாதீங்க, உற்சாகம் செய்யுங்க. வேதம் சொல்ல உற்சாகமாய் கொடுக்கிறவன் தேவன் நினைச்சாரா? அதனால எனக்கு 10 பேர் இருந்தாலும் எனக்கு ஒரு உற்சாகமா பேச பண்ணுவேன், 100 பேர் இருந்தாலும் உற்சாகம் பேசுவேன், 2 பேர் இருந்தாலும், ஒரு ஆள் இருந்தாலும் உற்சாகம். நான் பார்க்கறது இந்த இடத்துல பல தூதர்கள் இருக்காங்க. நிறைய தூதர்கள் வந்து இறங்கி இருக்காங்க. நீங்க நினைக்க பக்கத்துல எரிய வருது, நான் தனியா இருக்க நினைக்கிறீங்களா? பக்கத்துல 2 தூதர்கள் இருக்கிறாங்க, சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த எல்லை பொழுது அப்படி நிறைந்து இருக்கிறார்கள். சும்மா தனியான இடம் இல்லைங்க. நம்ம நாட்டில் தனியா 5 மணிக்கு எங்க வீட்டுல கூட யாரும் வர மாட்டாங்க. நின்றுட்டு பிரச்சனை இருக்கு, ஒரு ஆள் கூட இருக்காது, ஒரு ஆள் கூட இருக்காது. ஆனா நான் எல்லாரும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கேன். எனக்கு ஒருத்தர் ஒரு நாள் வெளிப்படுத்தி காட்டினாரு. நீ பேச அப்படின்னா, இங்கே நிறைய தூதர்களை நம்மளுக்கு வச்சிருக்கிறேன். இந்த தூதர்கள் இந்த வார்த்தையை எடுத்துட்டு அவங்க வீட்டு போவாங்க, இவங்க அவங்களை பேருக்கு சொல்லுவாங்க. அப்படி காட்டி கத்தை இன்னும் கருத்து சொன்னாரு, நிச்சயம் அவர்கள் இடத்தை தேடி வருவார்கள். அந்த நம்பிக்கை கர்த்தர் வார்த்தை சொல்ல மாட்டார். இந்த வார்த்தையை சொல்லவே மாட்டார். அதனால நமக்கு தாழ் பிடிக்கிறது எல்லாம் போடுறது இல்லை, அதெல்லாம் நம்ம இது பண்றது இல்லை. கர்த்தர் பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். எனக்கு ஆண்டு ஒரு விஷயத்தை அழகாக சொல்றாங்க. இந்த இடத்துல வர்ற ஒவ்வொரையும் எப்படி ஆசிரியரை காட்டியிருக்கிறார். ஒருத்தரோட கடனாளியே இருக்க மாட்டாங்க, ஒருத்தரோட கடனாளி இருக்க மாட்டாங்க. அத்தனை பேர் கொடுக்கத்தக்கதாக நீங்க அந்த ஆண்டவர் காட்சி காட்டுறவங்க வந்து காட்டி கொடுக்கிறவங்க இடத்துல கட்டுக்கிட்ட கொடுக்குறாங்க. எனக்குலாம் அப்ப அமெரிக்க டாலர்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது, எனக்கு கலரா இருக்குன்னு தெரியாது. ஆனா சொப்பனத்துல தான் பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்து கரெக்டா கட்டுக்கிறாரு. எனக்கு அவர் எப்படி காட்டணும் அதே கலர் அந்த பேப்பர், அதுதான் எனக்கு தெரியும். அமெரிக்க டாலர்ஸ் எப்படி இருக்குது அதுவரை எனக்கு தெரியாது. அவர் கர்த்தர் சொன்னது நிச்சயமா நிறைவேறுங்க. அதனால அந்த சிறுமைப்பட்டவர்கள், சிறைப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவங்களை வந்து வார்த்தையை கேட்க ஆரம்பித்தால் நிச்சயமாக அடி வாழ்க்கை வல்லவிடமாயிருங்க. அதை விசுவாசம் வாங்க. அதெல்லாம் போக காட்டுற பாருங்க. இந்த குருந்தருக்கு எப்படி எடுத்து காட்டுற பாருங்க. நல்லா இருக்கிற வசனம் இந்த 2 கொரிந்தியர் 13. நீங்களாம் எப்படி படிக்கிறீங்க? நான் ரொம்ப விரும்பி படிக்கிறேன், அதை ரசித்து படிக்கிறேன். மேல வாசனம் தான் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4. ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவை அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினாலே என்ன செய்கிறார்? பிழைத்திருக்கிறார். நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடத்தில் விளங்கின தேவனுடைய வல்லமையினால் அவரோடு கூட பிழைத்திருக்கிறோம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே என்ன செய்யுங்க? நம்மளை சோதிச்சு பார்க்கலாம். உங்களை பரீட்சை, இந்த பரீட்சை, இந்த டெஸ்ட்ல ஜெயிக்கணும். இந்த எக்ஸாம்ல என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். சில பிள்ளைகள் எக்ஸாம் பார்த்தோம்னா ஸ்கூல் கட்டடிச்சிடும். அப்படித்தானே? நாங்களும் அப்படிதான் பண்ண போதும். நாங்கள் கிராமம் பாருங்க, எங்கள் ஊர்ல இருந்து 4-5 கிலோமீட்டர் நடந்து போனோம். எக்ஸாம் டைம்னா நேர் கூட பிள்ளை பார்த்து பக்கெட் ஸ்கூல் போகிறதுல ஒரு மோனி போய் மாதிரி இருக்கும். அதில் தான் பக்கெட்டு
இந்த சரி சாப்பிட்ற வழி புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே போவோம். எக்ஸாம் நேரத்தில் நேரம் போய் ஒரு தூங்க விட்டுச்சு. அங்கே ஒரு நேர் பொத்துக்காடு மலைக்காடு அப்படி போய் அங்கே போய் உட்காந்து நேரத்தில் போய்கிட்டு கரெக்டாக ஸ்கூலில் விடுற டைமில் வீடு வந்துடுவோம். ஏன்னா எக்ஸாம் சந்திக்க என்ன கிடையாது, பிராணி இல்லை, பலன் இல்லை, பலன் இல்லை. சோதித்து பார்க்குறது இப்போ நினைச்சு பார்த்தா அப்படி இருக்கமா இருக்கு, அவமானமா இருக்கு. இப்படிலாம் இருந்திருக்கிறவன், இப்படிலாம் செய்திருக்கிறவன் கொஞ்சம் திரும்பி பார்த்தா எவ்வளவு இது சிட்டிலையும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, கிராமத்தில் ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நாங்கள் கட்டாயத்தில் ஒருத்தர் இல்லைங்க, அப்படியே அந்த குரூப் அப்படியே கிடைச்சிடும். ஏன்னா ஒருத்தர் கிடைச்சா வீட்டில் போய் சொல்லிடுவாங்க. வீட்டில் போய் சொன்னால் கிடைக்கிற அடி சாதாரண அடிலாம் தருங்க. சும்மா மாடு அடிக்க சாப்பிட்டு முருங்குவாங்க, படுத்து பண்ணி வாங்கிடுவாங்க. ஆனால் எல்லாரும் வராதவங்க கூட இருக்கிறது வச்சிருவோம். நீ போனீங்கன்னா அவங்க இருக்குது குடும்பம் கண்டிச்சுட்டு நல்ல பெரிய பட்டியல சாப்பாடு கொடுப்போம். அதை உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டு எடுத்துட்டு பரீட்சையை பார்த்து பயம், பரீட்சையை பார்த்து பயம். நமக்கு சத்தியத்தை அறிகிற வார்த்தை எப்படி பாருங்க, விசுவாசத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். அடுத்த போது எப்படி கொடுக்கிறாரு, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று. இருக்கிறாரா இருக்கிறாரா டீச்சர்? இப்ப நீங்க எப்படி எடுத்துக்கணும், இயேசு கிறிஸ்து எனக்குள்ளும், இயேசு கிறிஸ்து என் தம்பிக்குள்ளும், இயேசு கிறிஸ்து என் கணவனுக்குள்ளும், இயேசு கிறிஸ்து என் பிள்ளைகளுக்குள்ளும். வார்த்தை அப்படி எடுத்துக்கிட்டு என் குடும்பத்துக்குள்ள இப்ப யார் இருக்கிறா சொல்றது. அந்த வார்த்தை மீண்டும் படிக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறிவீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாக இருந்தால் என்ன செய்ய அறிவீர்கள். பரீட்சைக்கு இல்லாதவன் இயேசு அறிய முடியாது, அப்படி வல்லமை அறிய முடியாது, அப்படி நோக்கத்தை அறிய முடியாது. எந்த கிறிஸ்தவம் விளங்குது, எந்த கிறிஸ்தவங்களுக்கு விளங்குது, இதற்கு புரியுது. பரீட்சைக்கு இல்லாதவன் யார் அறிய முடியாது, ஜெயிக்க முடியாது. ஆவிக்குரிய ஜீவித்துல ஆவிக்குரிய ஜீவித்துல வளரவே முடியாது, ஆவிக்குரிய ஜீவித்தை அவனை புரிந்து கொள்ள முடியாது. அவன் மேல பிஸ்கட் சாப்பிட்டு குழந்தை மாதிரி பிஸ்கட் கொடுத்துட்டே சந்தோஷமா இருப்பான். கிடைக்கணும் காய் போயின்னு அழுவான், அப்படியே அழுது அழுது ஏதோ பிஸ்கட் கிடைக்க வரதான், என்ன பிஸ்கட் தான் கிடைக்கும். வேற தேவ சுத்தம் உனக்கு கிடைக்காது, தேவ ராஜ்யம் உனக்கு கிடைக்காது. நீ இந்த பூமியில ஒரு நல்ல சாட்சியா இருக்க முடியாது, இந்த பூமியை ஜெயிக்க முடியாது, உலகத்தை ஜெயிக்க முடியாது. உலகத்துடைய வல்லமைகளையும் ஜெயிக்கணும். எப்ப ஜெயிக்கணும் தெரியுமா? பூரண வயது உள்ளவனை மாறும்போது, பூரணமான வயது வரும்போது. நம்ம பொதுவாக யாராவது பறிச்சுட்டாங்க வயசானவங்க அப்படின்னா அந்த இடத்துல வார்த்தை ஆறுதலுக்கு பேசணும், ஆறுதலுக்காக பேசணும். ஆனால் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பூரண வயசு சொன்னால் எது தெரியுமா? தேவ சுத்தம் செய்வதான் பூரண வயது, பூரணமான வளர்ச்சி. உனக்கு எந்த இடத்துல உன்னுடைய விருப்பமே தெரியாது, உன் விருப்பத்துக்கு நடக்கவே தோணாது. தேவ சுத்தம் எது செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். அதனால தாவி சொல்வார், நான் மரண இருளி பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரில் அவர் எங்க விளைந்தாரு? தேவன் என்னோட இருக்கிறார் விளந்தார். அவர் தன்னோட விளங்கிட்டார். இங்க பவுல் எப்படி காட்டுகிறாரு? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாரா? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாரா? புதுசா கல்யாணம் போற ஏமா இதெல்லாம் நல்லா விளையாடணும், வாழ்க்கையில் கிறிஸ்து உள்ள வரணும், கிறிஸ்து கூட இருந்தால்தான். அப்போ இப்போ அந்த வீட்டுக்கு போகும்போது உனக்கு சில வார்த்தைகள் கல்யாணம் ஆகி போறேன். இப்போ உனக்குள்ள நிறைய விருப்பம் இருக்கும். இப்போ உன் விருப்பத்தை நிறைவேற்றணுமா, மணவாளனுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்.
தவறாக எடுக்கக்கூடாது. அதுதான் உண்மை. உடம்புக்குள்ள நிறைய விருப்பம் இருக்கும். இது போகும்போதே என்னுடைய வீட்டுக்காரர் எனக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், பெரிய ஆசைகள் இருக்கும். ஆனால் ரொம்ப தவறானது அந்த ஆசை. எப்படி நம்ம விளங்கி இங்கிருந்து போகும்போது ஆயுதம் சொன்னா, என்னுடைய விருப்பத்தின் படியில் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி அந்த வீட்டில் என்னை எப்படி பயன்படுத்த விரும்புகிறீரோ அப்படி நடப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இதான் ஒரு சரியான நம்ம அப்படி சொல்லி கொடுக்க மாட்டோம், அப்படி சொல்லி கொடுக்கவே மாட்டோம். நீ போகும்போது இது செய்து நம்ம பிள்ளைகளாம் இருக்க மாட்டீங்க, அப்படி இருக்க மாட்டீங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், மனதில் வைத்திருக்கா சொல்றேன். சில நேரங்களில் ஏதாவது நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்ல அப்படி சில விதைகளை தூக்கி போட்டுருவாங்க, காதில் போட்டுருவாங்க. அது உள்ள அப்பப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சோம். அவங்க நம்ம விதையை நல்ல விதை போடுறேன். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது எப்படி போகணும்னு சொன்னால் அந்த வீட்டுக்குரிய காரியங்களை, என் கணவனாய் நியமித்திருக்கிற அந்த குடும்பத்தினுடைய காரியங்களை ஆண்டு புரிந்து நடப்பதற்கு அதற்கேற்ற பலனை உங்களுடைய சித்தப்படி செய்ய அந்த கிருபையை தாரும். இதாங்க சரியான கிறிஸ்தவம். இதான் கரெக்டாக பிள்ளைகள் வளர்த்துருக்கணும். இதான் கரெக்டாக இருக்கிறத வளர்த்துருக்கணும். புருஷனுக்கு என்ன பகுதி இருக்குது, புருஷனுக்கு இருக்கு. இவன் சிஸ்டர் கல்யாணம் வந்திருக்கிறாங்க, இவன் ஜானுக்கு சொல்றேன்னா நான் ஜானுக்கு உதவி பண்ண எப்படி பண்ணுவேன், எப்படி பண்ண நினைக்கிறீங்க? அவள் தன் வீட்டையும் எனக்கு விட்டு எங்க வந்திருக்கிறார், நீதான் என் ஆண்டவனே என்று வந்திருக்கிறார். ஆண்டவனே வந்திருந்தா இப்போ ஜான் என்ன செய்யணும், என்ன செய்யணும்? புருஷர்கள் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அப்படியே பார்க்கும்போதே நம்முடைய என்ன எதிர்பார்க்கிறாங்க அல்லது என்ன தேவைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ஏக்கம் இருக்கிறது, உள்ளத்தை அப்படி ஆராய்ந்து அப்படியே கவனித்து அப்படியே செய்வதுதான் ஒரு நல்ல ஆண்களுடைய குணம். இதாங்க பூரண வயதுக்குள்ள வந்தவங்களுக்கு தான் இதை வளரும். பூரண புருஷனுக்கு இது வளரும். பூரண விஷயம் நான் இப்படி விழா பேசுறது இல்லை. ஒரு சிலனா இப்படி இருக்கணும், மனைவினா இப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும். சிலர்லாம் எனக்கு கொடுத்துட்டு பாஸ்டர் பாரு நம்ம இவ்வளோ பழகிறோம், நமக்கு சப்போர்ட் பேச மாட்டேன், நம்மளுக்கு யாரும் சப்போர்ட் பேச மாட்டேன், யாரும் புகழ்ந்து பேச மாட்டேன். எது கரெக்டாக இருக்குதோ, எது வேதத்துப்படி கரெக்டாக இருக்குதோ, நம்ம மனசு கரெக்டாக இருக்கா தப்பா இருக்கலாம் கிடையாது. வேதத்துப்படி இது கரெக்டோ அதுதான். கேட்கறது கேட்காத அப்படி விஷயம் நம்முடைய பாடு. ஆனால் வேதத்துப்படி இப்படி காட்டுது. அதனால தான் ஆபிரகாமை பார்த்து சாராற்றின் ஆண்டவனே என்ன செய்யறது, ஆண்டவனே. சில ஐயாவுக்கு ரொம்ப ஆசையா போய் ஆண்டவனே கூடணும். ஆனா ஆண்டவன் மாதிரி இருந்தால் கூட முடியும். ஆண்டவன் மாதிரி இல்லைன்னா அது வேற மாதிரி போயிடும். அப்போ உபதேசத்தில் பாருங்க, நாங்க பூரண வயதை நோக்கி சபை வளரணும். இதற்கு இப்போ ரொம்ப அற்புதம் கரெக்டாக சொல்ல பாருங்க, ரொம்ப ஈஸியான விஷயம். இப்போ இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க, இவங்க சிறு வயசுல உபதேசம் கிடைக்குது. இப்போ எங்களுக்கு அந்த ரோஸ் கிடைக்கல. நாங்கள் இருந்த நாட்களில் இந்த சபைகளில் இவ்வளோ போய் கொடுக்கவே இல்லை. உட்காருவோம், எந்திரிப்போம், அது செய்வோம், இது செய்வோம், அப்படியே ரொம்ப பண்ணிட்டு அப்படி வந்துட்டோம். அது சடங்காடு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதனால கிடைக்கல. ஆனால் இப்போ என்னைக்கு மனம் திரும்பி ஞானம் சேர்த்து பரிசுத்தால் பெற்றனும், பெற்றதுக்கு அப்புறம் பைபிளை விளங்க ஆரம்பிச்சு. அதுவரை எழுத்துப்படி தான் விளங்கிச்சு. ஆவின்படி எப்போ விளங்கிச்சு சொன்னா இந்த அபிஷேகத்தை பெற்றதுக்கு பிறகுதான் பழங்காலம் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிடும். பழங்காலம் படிக்க தான் விளங்கிச்சு. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நஷ்டப்படுத்திருக்கிறோம் விளங்கிச்சு. எத்தனை வருஷத்தை வீணாக்கி இருக்கிறோம், சத்தியமே தெரியாம ஒண்ணுமே தெரியாம வைராக்கியத்தை மட்டும் காட்டியிருக்கிறோம், எல்லாம் காட்டியிருக்கிறோம் அப்படின்னு விளங்கிச்சு. இப்போ இந்த பிள்ளைங்க இப்பவே விளங்குது. அதுதான் சொல்ல, எந்த சூழ்நிலை பிள்ளைகளை கூட்டிகிட்டே வரணும், எல்லாரையும் கூட்டு வரணும். நம்ம படிக்கிறதுக்கெல்லாம் சொல்லவே கூட பாருங்க, எல்லாரும் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து இந்த வார்த்தை கேட்பதுன்னா, இப்போ உங்களுக்கு 30 வயசு 40 வயசுல விளங்குறது, அந்த பிள்ளைகள் 10 வயசுல விளங்குறோம். அப்பவே பூர்ண வயசு மாறிடுது. அவ்வளவு ஆச்சரியம் இந்த வயதில். ஆனால் பாருங்க, இயேசு பேசுற வார்த்தையெல்லாம் ஆச்சரியப்பட்டவர்கள். இந்த வயது உள்ளவர் இப்படி பேசுறாரு. 12 வயசுல கேட்ட கேள்விக்கு பரிசேயரும் சதுசேயரும் ஆசாரிகளும் மறந்துட்டாங்க. கேட்ட கேள்வி பதில் சொல்ல முடியல. சாட்சிகள் நமக்கு இருக்குது. இத்தனை சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்க அப்படின்னு 12 படிக்கிறோம். அப்ப இயேசு நமக்கு சாட்சி.
முன்னாடி நிற்கிறாரு. இதுதான் பிள்ளைகளுக்கு கர்த்தா போதி அப்படிங்கிறாரு. அவர் குடும்ப தலைமைங்கிறவங்க பிள்ளைகளை எப்படி நடத்தணும், எப்படி நடத்தணும் பாருங்க. சும்மா போறதுலாம் வந்து பிள்ளைங்க, ஆனா ஒரு ஆமுக்கு இடத்துக்கு போனது பிள்ளைகள் வராது. இது அவனுக்கு ஆமி வர விடாது, அப்படியே போராடும், எல்லாம் செய்யும். நான் ரொம்ப கோபக்காரன், நான் சகிச்சுக்கணும். இப்போ பிள்ளைகளை சேட்டை பண்ணும்போது அப்படி சும்மா அப்படியே எல்லாம் ஆர்வம் சேட்டை பண்ணி எப்படி சொல்லுமா அப்படியே மண்டை கொஞ்சம் போல தோணும். ஆனாலும் இல்லை பரவாயில்ல, பிள்ளைங்க வந்து கொஞ்சம் எப்படியாவது பழகிறோம், அப்படியே பழகிறோம் அப்படின்ட்டு அந்த உபதேசத்துக்காக அந்த பிள்ளைகள் கேட்கணுமே. அது தூங்கினா கூட என்னைக்கான வாக்குள்ள போகும், அவன் கேட்டுட்டே இருந்துச்சுன்னா இவன் இன்னும் ஒரு 5 வருஷம் போயிடுச்சுன்னா இந்த உபதேசம் நல்லா விளக்க ஆரம்பிச்சிடும். விளக்கினா அவன் சின்ன வயசுல புத்தி உள்ளவனா மாறிடுவான், அறிவுள்ளவனா மாறிடுவான். அப்போ அவன் கூட தெரியும் கிஃப்ட்னா எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்க, இந்த கரெக்ட் சொல்ல வந்த விஷயம் கரெக்டாக 2 நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். எசேக்கியாவுக்கு இந்த கிஃப்ட் வந்த உடனே அவன் மனதில் நடந்த ஒரு சம்பவத்தை முடிச்சு பாருங்க. நான் காலையில் சொன்ன விஷயம், யாக்கோபு தன்னுடைய சகோதரனுடைய இருதயத்துல தயவு கிடைக்கணும், சாந்தம் உண்டாகணும், உடன்படிக்கை அதை மன்னித்து அதற்காக விட்டு கொடுத்தார், வெகுமதி கொடுத்தார். ஆனா இங்க எசேக்கியா ராஜாவுக்கு அவ்வியாதியிலிருந்து சுகமடைந்ததை கேள்விப்பட்டு இவனுக்கு அந்த வெகுமதி கொடுத்த உடனே இவன் என்ன வேலை செய்தார் பாருங்க. அதை வாங்கின வஞ்சிக்கப்படுறார், அதை வாங்கின உடனே வஞ்சிக்கப்பட்டு நீங்க அந்த அதே கீழே வச்சீங்கன்னா தனக்கு உண்டான எல்லாத்தையும் எடுத்து காட்டலாம், எல்லாத்தையும் காட்டலாம். இதை நான் எப்படி காட்டுறேன், சில விசுவாசம் இப்படி நமக்கு சில உதவிகளை செய்யறோம். உங்களுக்கு வெகுமதி கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா அவசியம் விளைக்கிறோம். அப்ப எங்க இருந்து நமக்கு வெகுமதி வருது, இதை விளைவது ஞாபகம் வேணும் நமக்கு. யார் எனக்கு கொடுத்தாருக்கிறார், எதற்காக கொடுத்தாருக்கிறார்கள். அப்போ அவர் வெகுமதி கொடுத்தாங்க, வாங்கிட்டு சோத்திரம் பண்ணிக்கிட்டு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்தாரியா, தெய்வீக சுகம் அடைந்தேன், மருந்து மாத்திரை இல்லாம கர்த்தர் சுகத்தை கொடுத்தாருன்னு சோத்திரம் பண்ணி சொல்லாம வாங்கிட்டு உடனே பிள்ளைக்கு எல்லாத்தையும் திறந்ததை காட்டுறான். இது இருக்குது, அது இருக்குது, இருக்கிறதா காட்டுறான். இந்த வெகுமதி என்ன செய்யுது, இந்த வெகுமதி வஞ்சகம். இது வஞ்சிக்க படியா கொடுக்கப்படுது. கடைசி சொல்ல பாருங்க, எல்லாத்தையும் காட்டினியா, ஆமா எல்லாம் காட்டினேன் சொன்னாரு. காலத்துக்கு பின்பு எல்லாம் எங்க போயிடும், எல்லாம் பாவத்துக்கு கொடுக்கப்பட்டது. அவன் அந்த வெகுமதி மன்னிப்புக்காக, சமாதானத்துக்காக, சாந்தத்துக்காக, இந்த வெகுமதி உன்னை வஞ்சிப்பதற்காக. அதனால வெகுமதி கிஃப்ட்னோட எல்லாம் கிஃப்ட் நினைச்ச கூடாது, எல்லாம் கிஃப்ட் நினைச்ச கூடாது. சிலர் வந்து இறக்கமா சார் ஒரு வீடு கஷ்டமா பாடாத நாம சொல்லிட்டு நம்ம அப்படியே பண்றது ஐயோ இங்கிறது பாவமே எல்லாம் மனுஷர்கள் பொறுக்கிறவங்க எல்லாம் கடைசி அண்ணமா அதை கேட்டு போய் அந்த அதை கேட்டு போய் உன்னை தூசித்து உன்னை அவமானப்படுத்தி சிறுமைப்படுத்திடுவாங்க. சமாதானம் கெட்டு போயிடும். தொடர்ந்து சில காரியங்கள் காட்டுறேன். வெகுமதியை குறித்து வெகுமதியை குறித்து அதனால கடைசி ஒரே வார்த்தை மட்டும் மீண்டும் வாசித்து நம்ம முடிப்போம். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப மிகவும் அற்புதமான இந்த வார்த்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே எப்படி பாருங்கள், பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியுங்களா? நீங்கள் பச்சைக்கு இல்லாதவர்களாக இருந்தால் கேள்வியோட வார்த்தை படிக்கிறேன், கேள்வியோட வார்த்தை படிக்கிறேன். நீங்கள் பச்சைக்கு நிற்கிறவர்களா இல்லாதவர்களா? இயேசு உங்களோடு இருக்கிறாரா இல்லையா? யாரோ சொல்ல வேண்டியது வார்த்தை கண்ணாடி முன்னாடி நிற்குது. இந்த வார்த்தை அப்படியே எடுத்து எல்லாம் முடிந்தவர் நாங்கள் வேண்டும். கர்த்தரோடு பேசுகிறோம். ஆண்டவரோடு இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு அது உணர்வுகளாய் புரோஜனமாய் இருந்துச்சு சொன்னா
வார்த்தைப்படி நடக்க எனக்கு இந்த கிருபை தாழ்வுப்பாடிட்டு நீ நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுங்க. நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு குழந்தை மாதிரி இருக்குது, குழந்தை மாதிரி இருக்குது. என்ன நான் ஒரு பால் சாப்பிட பிள்ளையாக இருக்கிறேன், சின்னமானதை நான் சாப்பிட முடியல, அதை கேட்க கூட எனக்கு முடியலப்பா, அதை காதல் கேட்க கூட விளங்க மாட்டேங்குது, அவ்வளவு குழந்தையா இருக்கிறான். இப்படி குழந்தையாக இருந்தா எப்படி பரிச்சைக்கு நிற்பா? எப்படி பரிச்சைக்கு நிற்பா? நீங்கள் பரிச்சைக்கு நிற்கிறவர்களை தலைக்கு வந்துச்சு. ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கஷ்டம் சொல்லாத, இது பரிச்சைன்னு சொல்லு, பரிச்சைன்னு சொல்லு. விசுவாசோட ஜெயிக்க பழகு. நீ பூரண வயதுள்ளவன், பூரண வயதை நோக்கி கடந்து போகணும். வாய்ஸ்க்கு போனா குழந்தை, குழந்தை மாதிரி இருக்கிற அர்த்தம். தேவனுடைய வார்த்தைப்படி கடந்து போறனா பூரண வயதை அடைந்து கொண்டு இருக்கிறார். நீ இதுல சென்ற பிரசோதனை பூரண வயதை நோக்கி கடந்து போக வேண்டும். அதே ஸ்தோத்திரத்தோடு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த வார்த்தை கொடுத்து ஸ்தோத்திரம், எங்களுக்கு இந்த வார்த்தை கொடுக்கிற ஸ்தோத்திரம். நீ நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, அப்படியே நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேன், 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 ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பூரண வயதுள்ளவனாக, பூரண வயதுள்ள மகனாக மாறணும் ஐயா, மாறணும். ஆவிக்குரிய வயதுல பூரணம் அடையணும், பூரணம் அடையணும் பாருங்க. பூரணம் அடைந்தவங்களுக்கு தேவையில்ல கோபம் வராது, பூரணத்தை அடைந்த எரிச்சல் வராது, பூரணத்தை அடைய 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 வாழ்க்கை மாறும் பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய தவறுகளை நான் மன்னித்து ஆண்டவரே, பூரணத்தை நோக்கி கடந்து ஒரு கிருபை தாரும் ஐயா, கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஐயா, கிருபை சபையை அந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் வளர்த்து எடுத்து எங்களுக்கு அந்த கிருபை தாரும் ஐயா. எங்களுக்கு ரகசியமான சத்தியங்களை கற்றுக் கொடுங்கப்பா, எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. சபையோட வல்லமை வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே, இந்த உபதேசத்தை வல்லமை வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு காதலை காட்டுற வார்த்தை உள்ளே குடிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, வார்த்தையை ஒருவர் கூட எழுதிவிடக் கூடாது ஐயா. ஆண்டவரே, சபையில் மாத்திரம் இல்லை, வீட்டில் இருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, உணர்வு அடையணும், உணர்வு அடைவதை ஒப்புக்கொடுத்து